ஹலோ கிச்சன் மேக்கர்ஸ், இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன். இது நல்லா மெல்ட் ஆகவும் நான் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 2 பல்லாரி ஆட் பண்ணுறேன். இந்த பல்லாரியை நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் கண்ணாடியாக மாறும் போசில் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் தக்காளியும் இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நான் 2 தக்காளி ஆட் பண்ணுறேன். 2லேருந்து 3 ஆட் பண்ணலாம். ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, புளிப்பு வந்துடும். இது கூட நான் ஒரு துண்டு இஞ்சி, அப்புறமா 3 பல் பூண்டு, இது கூட 5லேருந்து 6 பீஸ் முந்திரி ஆட் பண்ணுறேன். இந்த முந்திரியெல்லாம் ஆட் பண்ணுறது நல்ல ஒரு ரிச்சான ஃப்ளேவர் கொடுக்கும். இதை நல்லா வதக்குங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. அந்த தக்காளி எல்லாமே ஜூஸி ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் அரைச்சி பேஸ் ரெடி பண்ணிடலாம். நல்லா வதங்கிட்டு இருக்குது. இது நல்லா வதங்கி அந்த தக்காளி நல்லா ஜூஸி ஆகணும். இங்கே பாருங்கள், இது மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் நல்லா ஆற வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்மளோட கிரேவிக்கு பேஸ். இதை நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம வதக்கணும் இல்லையா, அதே பேனில் மறுபடியும் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். அதே பேன் எடுத்துக்கோங்க. மசாலா எதுவுமே வேஸ்ட் ஆகாது நமக்கு. வேறு எந்த பேனில் யூஸ் பண்ணாதீங்க, பட்டர் எல்லாமே இருக்கும். இந்த கிரேவியை இதில் நான் ஆட் பண்ணுறேன். நம்ம அரைச்சி வச்ச பேஸு கண்டிப்பாக கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதை நான் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுறேன். நல்லா குக் பண்ணுங்கள். அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் மறுபடியும் போகணும். இப்போ இது கூட நான் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். அப்புறம் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு. இது கூடவே நான் சுகர் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 1/2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் கொஞ்சம் போல் மிளகாய்த்தூள், உங்களோட காரத்துக்கு தேவையான அளவு. இதுவும் உங்களோட அளவு தான். இப்போ நான் வீட்டிலையே செஞ்சு வச்சுருக்க பன்னீர் எடுத்துருக்கிறேன். இது கூட சேர்த்து ஆட் பண்ணிடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். நல்லா வெந்துட்டுருக்குது. உங்களுக்கு பன்னீர் வீட்டிலேயே எப்படி செய்கிறதுங்கிறதுக்கான லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இது நல்லா வதங்கணும். அதாவது பன்னீர் கூட ஜஸ்ட் இந்த மசாலா ஆட் ஆனால் போதும், கோட் ஆனால் போதும். ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க, பன்னீர் ஓவர் குக் ஆகிடும். ஸோ கடைசியாக ஒரு உள்ளங்கையில் இந்த அளவுக்கு கசூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி மேலே தூவிடுங்க. இது ஒரு சூப்பர் அரோமா கொடுக்கும். இன்ஃபேக்ட் இதுதான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதெல்லாம் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்குது இப்போது. ஸோ பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இது சப்பாத்தி, நான், பரோட்டா எதுக்குனாலும் நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். என் சேனல் நேம் கிச்சன் மேக்கர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.